இந்த குரல்ன்றது இப்போ கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வெயிர்லேருந்து எடுக்கலாம், நெஞ்சிலேருந்து எடுக்கலாம், நெஞ்சிலேருந்து எடுக்கலாம். இப்போ சின்ன குழந்தைக்கான வயசுலாம் வந்து இங்கேயே தொண்டையோடவே என்ன மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு. ஓகே. இப்போ ரொம்ப அதிகாரம் பண்ணுறதுனா அடி வயிற்றுல அந்த குரலை வந்து இந்த ஹெட் வாய்ஸ் அப்படின்னு கேள்வி, ஹெட் வாய்ஸ் அப்படின்னா அந்த கேர்ள்ஸோட வாய்ஸ் வாய்ஸ் எடுக்க அது மாதிரி பண்ணலாம். நம்ம என்ன முடியுமோ அதான் பண்ண போகிறோம். புரியுது எனக்கு. ஓகே. இப்போது சத்தமாக இது வந்து நம்ம சாதாரணமாக குரல் இப்படி தான் இருக்கணும்னுலாம் அளவு கிடையாது. நீங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சுள்ளிராஜன் வயசு மாமா நல்லா இருக்கியா, இது ஓரளவுக்கு நமக்கு பேச வரும். புரியுது. அதுவே வாங்க பாப்பா நல்லா இருக்கீங்களா பாப்பா அப்படின்னு பேசலாம். நம்ம என்ன பேச போகிறோம், யார் அந்த கேரக்டரினுடைய தன்மை என்ன, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே. அதுக்கப்புறம் மாடுலேஷன் மாற்றிட்டு டைலாக் சொல்கிறது தான் நம்ம கடமை. நீங்கள் சொல்கிறத சொல்லலாம். சூப்பர். இப்போ நீங்கள் உங்களால் என்ன பேச முடியும், சும்மா ட்ரை பண்ணி என்ன வாய்ஸ் எடுக்கட்டும் நீங்களே. ஒரு வில்லன். ஓகே. ஒருத்தர் மிரட்டணும் அந்த மூடு. டேய் நான் கொடுத்த பணத்தை என்ன பண்ணேன், அவ்வளோதான். அப்போ பேஸ் குரல் வைக்கிறதா வில்லன் கரெக்டாக இருக்கும்ல. சும்மா பேசுவேன். டேய் தம்பி நேற்று பார்த்த உடனே அந்த தெரு முனையில் என்னடா ஏரியா பக்கத்துலேருந்து என்ன சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதே வில்லன் தான் அந்த வில்லி கேரக்டர் இப்போ பெண்ணா மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் எப்படி பேசுவீங்க? என்னடா தம்பி உன்னைய நேற்று நான் பார்த்தேன், ஆனால் நீ காசு மட்டும் தர மாட்டேற, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதே உன் வேலையா இருக்கே. இப்போ சொன்னீங்கல்ல, இதுலேயே முன்னாடி பின்னாடி என்னடா தம்பி என் அந்த அந்த முக்கல் முனகல்லாம் சேர்த்து பேசுவாருங்க. என்னடா தம்பி உன்னை நேற்று நான் பார்த்தேன், ஆனால் என் காசை மட்டும் திரும்ப என் கையில் கொடுக்க மாட்டேன், நானும் உன்னைய தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த அந்த எல்லாம் இருக்குல்ல, அது இயல்பாக பேசும்போது வரும். அது நேச்சுரலாக பேசும்போது பேசுறதுக்கான முயற்சி தான். பழைய படம் மாதிரி பேச வேண்டியதில்லை. வாருங்கள் அமருங்கள் அதெல்லாம் வேண்டியது. பட உட்காரு அப்போ யோசிக்கிறதுக்கு ஒரு சவுண்டு இதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிறது. குழந்தை பேசும்போது எல்லாம் நிறைய வரும். காரணம் என்னன்னா வார்த்தையே அதுக்கு புதுசு. ஓகே. நமக்கு வார்த்தை பழகுனது, அதனால நமக்கு அந்த ஊலாம் வராது. ஆனால் அவன் மேலே இருக்கிற கோபத்துக்காக ஒரு சின்ன அந்த யோசிக்கிறதுக்கு அந்த மூட்ல என் காசை இப்போ தான் தருவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், அந்த என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ராகம் வரும்.